ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இப்போது வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் இந்த பெரிய நெல்லிக்காய் கிடைக்கும். அதை வச்சு ஒரு நெல்லிக்காய் ரசம் பார்க்கலாம். பீட்ரூட் பொரியல், அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க இன்றைக்கி. ஆனால் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆம்லா ரசம், நெல்லிக்காய் ரசம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஈயச்சொம்பில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 2 பழுத்த தக்காளி சுமாராக பெரிய துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா பழம் கீறி போட்டிருக்கேன். ஈயச்சொம்பில் குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அது மட்டும்தாங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி நீங்கள் இதுலேயே வச்சு கொதிக்க வைக்கலாம் ரசத்தை. ஒரு அரைக்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி. இப்போ இது 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சு கொதிக்க வைக்கலாம். இந்த மிளகாப்பொடி பச்சை வாசனை போகணும். மிளகாப்பொடி பச்சை வாசனை போய் தக்காளி வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம நெல்லிக்காய் ஆட் பண்ணலாம். ஒரு துண்டு கட்டி பெருங்காயம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நெல்லிக்காய் வந்து வாஷ் பண்ணி சேர்க்குறேன். நான் வந்து சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு நெல்லிக்காவை சாஃப்ட் குக் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் ரசத்தில் சேர்த்துருக்கேன். எதுக்கு இது ஒரு 5 நிமிஷம் நான் வந்து வெந்நீரில் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த ரசத்துக்கு நான் புளி சேர்க்கலைங்க. புளி சேர்க்க தேவையில்லை. கண்டிப்பாக நெல்லிக்காய் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பருப்பு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெல்லிக்காவை நம்ம கடிச்சு தொட்டுக்கிட்டே அந்த ரசம் சாதத்தை பசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நெல்லிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. நெல்லிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு ரசத்தில் நெல்லிக்காய் போட்டு நெல்லிக்காய் ரசம் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 1 கப்பு வெந்த பருப்பு, கொஞ்சம் தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பச்சை வாசனை போனால் அந்த ரசத்தில் சேர்க்கலாம். இது அப்படியே நல்லா நுரைச்சி பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நெய்யில் கடுகு தாளித்தா போதும். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு. எப்போவுமே ரசம் வைக்கும்போது கடைசியாக உப்பு சேருங்க. ரசம் ஸ்வீட்டாக ஜம்முன்னு இருக்கும். இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் கிடைக்கும். இதை வச்சு தயிர் பச்சடி பண்ணலாம், நெல்லிக்காய் சாதம் பண்ணலாம், நெல்லிக்காய் ஊறுகாய், தொக்கு, நெல்லிக்காய் தொகையல் எல்லாமே பண்ணலாம். ஒரு ரெசிப்பியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நெய்யில் 1/2 டீஸ்பூன் கடுகு. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. நல்லா நுரைச்சி பொங்கி வரும்போது ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய்யில் கடுகு தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா வாசனையாக இருக்கும். அவ்வளவுதான். நம்ம ரசம் வந்து சூப்பராக நுரைச்சி கொதிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே நெய்யில் அதையும் எடுத்து நம்ம ரசத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சுட ஜம்முன்னு நம்ம நெல்லிக்காய் ரசம் சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நான் நெல்லிக்காய் ரசத்துக்கு நெய்யில் தாளிப்பு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நெய்யில் தாளித்து கொட்டுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். சுட சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம பீட்ரூட் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சீரகம் வாசனை பிடிக்கும்னா ஒரு சிட்டிகை நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரே ஒரு பெரிய பீட்ரூட் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை, பழம், பச்சை மிளகா, ஒரு பாதி பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இதாங்க காரத்துக்கு. மிளகா பொடியெலாம் நான் போட போகிறதில்ல. தேங்காய் திருவல் கடைசியாக நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பு நல்லா செவந்து வரட்டும். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட்டை சேர்த்து அந்த தாளிச்சி கொட்டலோட நல்லா கலந்து கொடுங்க. சும்மா லேசாக 2 கை தண்ணி தெளித்து நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த பீட்ரூட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இந்த தாளிப்பு சாமான்களோட ஒரு பரட்டு விட்டுட்டு உங்கள் கையால் சும்மா 2 கை தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க, போதும். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது பீட்ரூட் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும் பீட்ரூட். இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சொட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான்.
இதை இப்போ நான் மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் திருவல் சேர்த்து ஒரு கிளறினோம் அப்படின்னா நம்ம பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது வேகட்டும். இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி கூட இருக்காது அடியில் பாருங்கள். நல்லா சூப்பராக சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் தேங்காய் திருவல், இது ஒரு குழம்பு கரண்டி இருக்குங்க. ஒரு குழம்பு கரண்டி தேங்காய் திருவல் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தாராளமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காயை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒன்று பார்க்கலாம். இதுக்கும் ரொம்ப சாமான்கள் போடலைங்க. 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை. இதை எண்ணெயில் நல்லா தாளிப்பு கொடுத்துருங்க. கடுகு கூட நான் போடலை. சோம்பு தாளிங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். டைஜஷனுக்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி பச்சையாக தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நம்ம இந்த தாளிப்பு சாமான்களோட நல்லா வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கின பிறகு சாஃப்டாக குக்கான பிறகு நம்ம உப்பு காரப்பொடி சேர்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக நல்லா பொன்னிறமாக முறுமுறுன்னு வரும். இதையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். இதை நம்ம பச்சையாக இண்டாலியம் கடாயில் நம்ம குக் பண்ணுறதுனால அப்படியே அடியில் பிடிச்சிக்கும். நீங்கள் கிட்டேயே நின்று ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி கொடுங்க. நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா சிம்மில் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும் உருளைக்கிழங்கு. இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நல்லா பொன்னிறமாக அங்கங்கே செவந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் தூள் உப்பு, ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் பெருங்காயம் கூட போடலைங்க, பூண்டு சேர்த்துருக்கிறதுனால. சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சாம்பார் சாதத்து கூட, பருப்பு சாதத்து கூட, தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி பரங்கிக்காய் சாம்பார் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாம்பார் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், பழைய வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்ல முழு நெல்லிக்காய் சீசனில் இந்த மாதிரி நெல்லிக்காய் ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இதுக்கு ஒரு பீட்ரூட் கறியும் செஞ்சுருக்கேன். இந்த பருப்பு ரசத்தை கூட நல்ல காரசாரமாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை கறியும் பண்ணியிருக்கேன். பரங்கிக்காய் சாம்பாரும் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.